நம்முடைய திருச்சபையின் போதகரமான் ரோசில் மார்கரெட் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். யாவரும் திருச்சபையர் யாவரும் தலைகளை தாழ்த்தி முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். பரிசுத்தமல்ல நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேலைக்காக எனக்கு சோத்தரிக்கிற ராஜா அப்பா, கடந்த நாட்கள் முழுவதுமாய் நீர் எங்களை கண்ணின் மேலே போல பாதுகாத்து இந்த புதிய ஒரு நாளை காணும்படியா எனக்கு கொடுத்த நல்ல ஒரு சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளில் நாங்கள் சபையாராக நாங்கள் கூடி வந்து உண்மை நாம தொழுது கொள்ளும்படியா எனக்கு கொடுத்த நல்ல ஒரு சிலாக்கியத்துக்காக நான் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் நாங்கள் கேட்கப்படுகிற கர்த்தாவே சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மகனை நீர் வல்லமை வைத்து பயன்படுத்த வேண்டுமாய் கொடுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கூட்டு வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உங்களுடைய கிருபை இருக்க வேண்டுமாய் கொடுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர்கள் முதல் பிள்ளைகள் மட்டும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட முடியாது கொடுங்கள் செபிக்கிறோம். இப்ப கேட்க போற சத்தியம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யுமாய் கொடுங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் ஆட்கள் முடியாய் செபிக்கிறோம். துதிக்க நம்ம முழுதும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏசி நாம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென். தேங்க்யூ. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய ஈசை பாடல் புத்தகத்திலே 269வது பாடல், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற பாடலை ஒரு 2 சரணங்கள் மாத்திரம் நாம் பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். நாம் நின்றவனமாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 48ஆம் அதிகாரம். சங்கீதம் 48ஐ நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அவர்கள் அதை கண்டபொழுது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். தேவன் உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்புகளின் சீயோன் பருவதம் மகிழ்வதாக, யூதாவின் குமார்த்திகள் களி கூறுவார்களாக. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதாக, அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். 14வது வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன்,
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவிழுந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமென். உட்கார்வோம். முதலாவது வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 அவ்வதிகாரம் முடிய. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 32 வரை. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வனாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானாகில் அவன் பிழைப்பானோ. அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள், என் வழி செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை எல்லதாய் இருக்கிறது. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வனாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததாய் இருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமமும் உங்களை கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விளக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதே. தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன். இரண்டாவது வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 27 வரை. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 27 வரை. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். இவைகளை அவர் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியருக்கும் அருள செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவனுக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும்
சீரேனா பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கனுடனே கூட பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தர் கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகளும் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த நாளிலே தேவ செய்திக்கு நாம் கடந்து போவதற்கு முன்பதாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் உன்னதங்களில் இருக்கிறவர் நம்மத்திலே வாசம் பண்ணி நாமும் அவரோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனை வேலையிலே நாம் பங்கு கொள்ள போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு நடப்பிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டோட சமூகத்திலே நம்மை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஓ தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த துதி ஆராதனையை வேலையிலே இதனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய திரு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வைத்து வாசிக்கிறோம். ஓ தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியான ஆண்டவரே தகுதிக்குள்ளாக கடந்து வர எங்களை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ தகப்பனே, ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வேலை முழுவதுமாக எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை வழிநடத்தின தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே, துதிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாய் கிடக்கும், கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறேன். ஓ தகப்பனை, ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளிலே ஓ தகப்பனை, ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, துதிக்கிறோம். எத்தனையோ விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் ராஜா, கண்ணீரின் பாதைகள் ஆண்டவரே, ஆண்டவரே கண்ணீர் பள்ளத்தாக்குகளின் வழியாக நாங்கள் நடந்தாலும் கூட ராஜா தேவனே, எங்களை எந்த ஒரு சேதம் அணுகாதபடி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை வழிநடத்தின கிருபைகளுக்காக உமக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரங்க தாவே, துதிக்கிற ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிக்கக்கூடிய துதிகள் எப்பொழுதும் எங்களோட வாயில் இருக்க நீர் உதவிச்சுமரா கூட செபிக்கிறோங்க தாவே, சோத்திரிக்கிறோம். கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கூட ராஜா ஆண்டவரே, இன்பமான சூழ்நிலை வந்தாலும் கூட ராஜா ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கும்படியான கிருபைக்குள்ளாக நாங்கள் கடந்து வர எங்களுக்கு நீர் உதவிச்சுமரா கூட செபிக்கிறோங்க தாவே, சோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் 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 சோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். தாவீதை நாங்கள் பார்க்கும்போது எத்தனோ விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தபோது கூட ராஜா ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். அவன் நம்மை துதிக்கும்படியான கிருபைக்குள்ளாக ஆண்டவரே கடந்து வந்ததுக்காக அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். தேவனுடைய கிருபை எங்களை தாங்கின
பண்ணினதுக்காக அதிகமாய் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. சோத்துரிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் சோத்துரிக்கிறோம். ஆவியானவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. சோத்துரிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்துரிக்கும் உடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்திட்டு ராஜா. ஆண்டவரே உடைய வார்த்தைகள் எங்களை தகுதிப்படுத்திட்டு ராஜா. ஆண்டவரே உடைய வார்த்தைகள் எங்களை ஆண்டவரே வழிநடத்தும்படியாக கூட செபிக்கிறோங்க தாவே. சோத்துரிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் சோத்துரிக்கிறோங்க தாவே. துதிக்கிறோம், எல்லாரும் துதிப்போம் ஆண்டவரே. சோத்துரிக்கிறோம் நீர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். சோத்துரிக்கிறோம் 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 சோத்துரிக்கிறோங்க தாவே. துதிக்கிற ராஜா. ஆண்டவரே நல்லவரேமா நாங்கள் துதிக்கிறோம், வல்லவரேமா நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரேமா நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே சோத்துரிக்கிறோம் சோத்துரிக்கிறோம். 1000 நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாது ராஜா. ஆண்டவரே சோத்துரிக்கிறோம். எங்களுக்கு அப்படியாக ஆண்டவரே நன்மைகளை செய்திருக்கிறதுக்காக அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தாவே. சோத்துரிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் சோத்துரிக்கிறோம். ஆவியானவரே சோத்துரிக்கிறோம் தாவே. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைவுகளையும் தேவரே நீர் நிறைவாய் நீர் மாற்றும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தாவே. ஆண்டவரே ஆண்டவரே பக்தன் பாடுவது போல ஓ சோத்துரிக்கிறோங்க தாவே. துதிக்கிறோம். என் தேவ ஆவியானவர் நீர் வரும்போது ஓ சோத்துரிக்கிறோம். நிறைவான ஆவியானவர் நீர் வரும்போது எங்களுடைய குறைகள் எல்லாம் மாறும் என்று ஆண்டவரே நாங்கள் பாடுகிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற ராஜா. ஆண்டவரே சோத்துரிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் சோத்துரிக்கிறோம். இந்த பாடல்கள் மூலமாக ஆண்டவரே, இந்த பாடலின் வரிகள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தாவே. சோத்துரிக்கிறோம் தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்துரிக்கிறோம் தாவே. சோத்திரம் 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 தாவே. துதிக்கிற ராஜா. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் பயிர் நிலமாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நாங்கள் பாடினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே. துதிக்கிறோம். நீர் வரும்போது ஆவியானவரே நிறைவான ஆவியானவர் நீர் வரும்போது எங்களுடைய எல்லா விதமான குறைகளும் மாறும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். பாடலை உணர்ந்து பாடினவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோதரம் 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 சோதரம். பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஓ ஹalleluya. ஓ
தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. உம்முடைய மகிமையின் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது அசைவாடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது அசைவாடும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா, எங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நினைத்தில் வாசிக்கிறவனமாக ஆவியானவருடைய ஸ்தோத்திரம் கத்தாவை துதிக்கிறோம் ராஜா. பிரசனம் எங்கள் மீது நிழலாடும்படியாக அசைவாடும்படியாக எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வைத்தில் வாசிக்கிறவனமாக. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் யாவரும் ஆண்டவரே புது பலன் அடையும்படியாக, ஒரு புது பலனை நீ தரும்படியாக எங்களை தாழ்த்தி முடி திரு கரங்களிலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய துதி ஆராதனையை நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக அதிகமாய் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. சோதரிக்கிறோம். நன்றி ராஜா. ஆண்டவரே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறவனமாக. சுத்த இருதயத்தோடு உடைய சமூகத்திலே வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே உடைய சோதரிக்கிறங்க தாவே துதிக்கிறோம். தரிசிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைகளுக்காக அதிகமாய் நன்றி செலுத்தணும் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபனும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே துதிக்கிற ராஜா. உங்களுடைய கிருபையுள்ள கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. நன்றி ராஜா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக அதிகமாய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே துதிக்கிறோம். உங்களுடைய கிருபையுள்ள கரங்களிலே எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளினுடைய எல்லா விதமான காரியங்களிலும் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்படியாகவும், தேவனுடைய வழிநடத்தல் இருக்கும்படியாகவும், தேவனுடைய சுத்தம் இருக்கும்படியாக, தேவனுடைய திட்டம் இருக்கும்படியாக எங்களை முற்றிலுமாக உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி எடுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை அவர் செய்வார். இப்பொழுது திருச்சபையினுடைய அறிவிப்புகளை நாம் கேட்கப் போகிறோம். பிறந்த நாள் காண்பவர்கள் தீப புஷ்பம் 15ஆம் தேதி பிறந்த நாள் காண்கிறார்கள். ரேகா 15ஆம் தேதி பிறந்த நாள் காண்கிறார்கள். சாலோம் 15ஆம் தேதி பிறந்த நாள் காண்கிறார். டிஎஸ் ஷீபா திருமண நாளை காண்பவர்கள் திரு ஸ்டீபன், திருமதி ஷீலா மார்கரெட் 12ஆம் தேதி பிறந்த நாள் காண்கிறார். திரு சந்திரபால் சிங், திருமதி ஷீபா 15ஆம் தேதி பிறந்த நாள் காண்கிறார்கள். திருமண நாள் காண்கிறார்கள். திரு பிரேம் சுகுமார், திருமதி புஷ்பலதா 16ஆம் தேதி திருமண நாள் காண்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி இவருடைய ஆயுசு நாட்களையும் தேவன் தாமே கூட்டிக் கொடுக்கவும், விசேஷமாக திருமண நாளிலே மகிமைப்படும்படி அமர்ந்திருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் மகத்துவமான ஆசீர்வாதங்களை கொடுத்து மேன்மைப்படுத்த ஆண்டவர் அனுகிரகம் தருவாராக. ஆமென். சிறிய அறிவிப்பு. இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையின் மூலமாக பெரியவர்களுக்கென்று வேத வினா போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 45 நாட்களாக அநேக திருச்சபை மக்கள், நம்முடைய திருச்சபை மக்கள் இதில் உற்சாகமாய் பங்கு கொண்டு அவைகளுக்கு நீங்கள் பதில்களை அளித்து வந்தது எனக்கு மிகுந்த பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த காரியங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கப் போகிறார். கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னின்று நடத்தபடி தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அருமை சகோதரர் ராமையாவுக்காகவும், அருமை மகள் ஷீபா, அருமை மகள் யூனிஸ்காக
நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் இதற்கு முன்பதாக நம்முடைய திருச்சபையினுடைய சிறுவர் பள்ளி ஆசிரியர்களாக பணிபுரிந்தவர்கள். திருமணமாகி அவர்கள் வெளியே இருந்தாலும் அவருடைய ஜெபமும் இந்த ஊழியத்தை குறித்ததான பாரமும் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால் இந்த சபை மீண்டும் உயிர் மீட்சி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நம்மோடு இணைந்து இந்த ஊழிய பாதையிலே அவர்கள் நம்மோடு கூட இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படியே சிறுவர்கள் ஞாயிறு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறுவர் பள்ளியுடைய டைரக்டர்ஸ் டீச்சர்ஸுகள் இணைந்து அந்த குழந்தைகளுக்கும் இந்த வேத வினா போட்டிகளை கொடுத்து அந்த குழந்தைகளையும் உற்சாகப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். ஆகவே அந்த நம்முடைய திருச்சபையினுடைய டைரக்டர்ஸ் டீச்சர்ஸ்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஊழியம் சிறுவர் மத்தியிலே அது நிலைத்திருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நேரடியாக இப்பொழுது தேவ செய்திக்கு கடந்து போகிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கலாம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்துக் கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவில் சிஷ்யர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் சபையை குறித்ததான சில காரியத்தை உங்களிடத்திலே வேகமாய் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இந்த சபை என்பது கிபி 34 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உருவாக்கப்பட்ட ஒரு சபை. எருசலேம் என்ற இடத்திலே இந்த சபை என்கிறதான காரியம் இடம்பெற்றது. இதை ஏற்படுத்தியவர் கிறிஸ்து. அதுக்கு பேஸ்மெண்ட் திருச்சபையினுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து. நீங்க இதுக்கெல்லாம் வேதவசனத்தை பார்க்கணும்னா இதனுடைய காலம் 34, இடம் எருசலேம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:5 நம்ம பார்க்கலாம். இதை உருவாக்கினவர் கிறிஸ்து. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கலாம். இதனுடைய அஸ்திபாரம் 1 கொரிந்தியர் 3:11, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-20 இவைகளை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவை திருச்சபையினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறார். அவர்தான் இத்திருச்சபையினுடைய தலைவர். ஆகவே எபேசியர் 1:22-23 திருச்சபைக்கு தலைவராய் இருப்பவர் அவர்தான். அதிகாரமும் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் தான் இருக்கிறது. தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28 வாசிங்கள். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுயாதனத்திலே சம்பாதித்துக் கொண்ட தம்முடைய சபையை மீட்பதற்கு பரிசுத்த ஆவி கண்காணிகளாக வைக்க மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். இங்கே ஆண்டவர் சொல்ற இந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த 20ஆம் அதிகாரத்திலே 28வது வசனம் அழகாக நமக்கு சொல்ல, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த சபை யார் சம்பாதித்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி சம்பாதித்தாரா? சுய இரத்தத்தினாலே. ஆகவே இந்த சபைக்கு முழுக்க எல்லாமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பது நமக்கு தெரியும். இச்சபையுடைய தலைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இது சபை என்கிறதானே இந்த காரியத்தை நீங்கள் யோசிக்கும் போது ஏதோ செங்கல்களினாலே, கருங்கல்களினாலே அல்லது களிமண்களினாலே கட்டப்பட்டிருக்கிற 4 புறமும் சுவர்களை எழுப்பி கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டிடம் சபை அல்ல. அதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவைகள் நாம் கூடி ஆராதிப்பதற்கான ஒரு கூடாரம், நாம் தங்கி ஆராதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட, வசதியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆலயம். ஆகவே அது நமக்கு கூடுவதற்கான இடமே தவிர சபை அல்ல. சபை என்பது ஆண்டவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்தவர்களாயிருக்கிறோம். ஆகவே இந்த சபை என்பது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? வேதத்திலே அப்போஸ்தல நடவடிக்கைகளில் மாத்திரம் இந்த புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் சபையை குறித்து 192 முறை இந்த சபையை இதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, சபை என்ற சொல்லின் பொருள். சபை என்றால் அதனுடைய பொருள் என்ன? இயேசு எந்த மொழியிலே பேசிக் கொண்டிருந்தார்? நீங்கள் அதை கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் என்ன மொழியிலே பேசிக் கொண்டிருந்திருப்பார்? இங்கே நிறைய மொழிகள், கிரேக்க மொழி, எபிரேய மொழி, அரபிக் மொழி, லத்தீன் மொழி, கல்தைய மொழி, இப்படி பல மொழிகள் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மொழிகளிலே யூதர்களுடைய தாய்மொழி எபிரேய மொழி. அதுதான் அவர்கள் தாய் பாஷை என்று சொல்லுகிறோமே, அந்த தாய் பாஷை எபிரேய மொழியிலே இந்த யூதர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவுக்கு எபிரேய மொழியும் தெரியும், அரபிக் மொழியும் அவர் கற்று தேறினவராக இருந்தார். ஆனால் இயேசுவினுடைய காலத்திலே ரோம பேரரசு செயல்பட்டு கொண்டு வந்ததினால அங்கே உலக மொழியாக எதிர்பார்க்கப்படுகிறது கிரேக்க மொழி. நமக்கு எப்படி ஆங்கில மொழி உலக மொழியாக இருக்கிறதோ, அதே போல கிரேக்க மொழி அங்கே பொது மொழியாக காணப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் அந்த கிரேக்க மொழியிலே இந்த சபை என்கிற வார்த்தையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த கிரேக்க மொழியிலே சபை என்கிற வார்த்தைக்கு அது என்ன மொழி? கிரேக்க மொழியில் என்ன வார்த்தைன்னா எக்லீசியா என்ற பொருள். எக்லீசியா என்கிற அந்த கிரேக்க மொழி வார்த்தை, அது தமிழாக்கம் என்ன நமக்கு என்று சொன்னால், வெளியே அழைக்கப்பட்ட மக்கள் அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் அல்லது வெளியிருந்து கொண்டு வரப்பட்ட மக்கள், இந்த நமக்கு சொன்ன ரட்சிக்கப்பட்ட மக்கள் அப்படின்ற அந்த மொழிக்கு நம்ம இங்க வந்துடலாம். ஆகவே சபை என்பது ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூடி ஆராதிக்கிற பேரு அல்லது சபை. ரட்சிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள், ஆண்டுடைய சமூகத்துக்கென்று அவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு பெயர் சபை என்கிற ஒரு பொருள் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம போறதை விட இந்த சபை என்பது ஒரு மன ஆவியுடைய திருச்சபை. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், எல்லோரும் ஒரு மனதோடு கூட என்ன செஞ்சாங்களாம்? ஆண்டவரை அவர்கள் வேண்டிக் கொண்டார். ஆதியில் இந்த திருச்சபைகள் ஒரே ஒரு மனம் உள்ளவர்களாக இருந்தார். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்னதென்று பகுத்தறியத்தக்கதான் மறுரூபமாகுங்கள். புதிதாக்கப்படுகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்படி என்றால் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், மறுபிறப்புக்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். ஆகவே சபை என்கிறதான இந்த காரியம் எல்லோரும் ஒரே மனதுடையவர்களாக இருக்க வேண்டும். இது ஆதி அப்போஸ்தலருடைய திருச்சபைகளிலே கொண்டு வரப்பட்ட ஆரம்ப காலங்கள். இந்த ஒரு மன ஆவி நம்முடைய திருச்சபைகளிலே இருக்கிறதா? ஆண்டவர் சொல்ற எல்லாரும் ஒரு மனதோடு கூட நாம் ஜெபிப்போம் என்றும், ஒரே சிந்தனை, ஒரு ஐக்கியம், திருச்சபைகளுக்குள்ளே சகோதர தத்துவம் என்பது இன்றைய காலகட்டங்களிலே இவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் என்னுடைய முடிவு. ஜாதிக்கு ஜாதி திருச்சபைகள் இருக்கிறது, பாஷைக்கு பாஷை திருச்சபைகள் இருக்கிறது. ஒரே திருச்சபையிலே எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்தாலும் அவரவர்கள் இனமாக பிரிந்து போகிறார்கள் தவிர, ஆனால் ஒரே சிந்தனை உடையவர்களாக என்று இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்
திருச்சபைக்குரிய அடையாளம் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார். ஹல்லேலூயா. என்ன செஞ்சாங்களா? ஒருமனப்பட்டு ஒரே இடத்திலே கூடினார்கள். அப்ப அந்த ஒருமன ஆவி இன்றைக்கு திருச்சபைகளில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரே இடத்திலே கூடினார்கள், எல்லாம் ஒன்றாக ஒரே இடத்திலே கூடி ஆண்டவரை ஆதரித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, வாசிக்கலாம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம், 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் வாசிக்கிறதெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகள் தான் அதிகமா சொல்லுவேன். 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு இங்க பாருங்க, என்னப்பட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். பாருங்க, ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஒரு மனதுடன் ஒரே சிந்தை. ஆகவே ஜெபிப்பதற்கான சபை கூடுகிறவர்கள் எல்லோரும் ஒரே மனதுடையவர்களாக இருக்க வேண்டும். அவன் வேற இவன் வேற இல்ல, அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், இவன் பணக்காரன் இவன் ஏழை. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களுக்கு யாருக்குமே இடம் கொடுக்கிறது. பணக்காரனா இருந்தா நீ வீட்டுக்குள்ள பணக்காரன், ஏழையா இருந்தா நீ வீட்டுக்குள்ள ஏழை. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே எல்லோரும் ஒன்றே, அவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறார்கள். அப்ப ஜெபம் கூட என்னன்னா, ஒரு மனதோடு கூட ஒரே இடத்துல கூடி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற காரியம். இங்க பாருங்க, எல்லாரும் ஒரே மனதோட கூடியவர்களா இருக்கணும், ஒரே வாஞ்சியோடு இருக்கணும், ஒரே நோக்கத்தோடு இருக்கணும், ஒரே எதிர்பார்ப்போடு கூடினார்கள், ஒரு மனதோடு கூட ஜெபித்தாங்க. அப்புறம் அடுத்தது பார்க்கிறோம், வசனத்தை கேட்பதில் கூட ஒரு மனமுடையவர்களாக வசனத்தை கேட்டாங்க. 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். எப்படி கவனிச்சாங்களாம்? அவன் பேசுற பிரசங்கத்தை, அவன் சொல்லுகிற வார்த்தைகளை ஒருமனப்பட்டு என்ன செஞ்சாங்க? நம்ம பிரசங்கம்னா 7 ஓடி வரும். நிறைய பேர் எல்லாத்திலும் இருப்பாங்க, செய்தின்னு சொன்னாவே கிளம்பிடுவாங்க. எல்லா சபைகள், நிறைய சபைகள் ஆண்டு சொல்றாரு, ஒருமனப்பட்டு சத்தியத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். நிறைய சபைகள் சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள தொழுகை நடக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டமா உட்கார்ந்து தம் அடிச்சுருப்பாங்க. இப்போ இவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க? ஆராதனை நடத்த வந்திருக்கிறாங்க. உள்ள நடக்கும், மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லாம் உள்ள இருப்பாங்க, ஆம்பளைகள் எங்க இருப்பாங்க? வெளியே நின்றுட்டு கதை அடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறது. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்காங்க. என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? வெளியே கதை பேசிக்கிறாங்க. நம்ம வெளியே கதை பேசுவோம், இல்ல பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கதை பேசுவோம், பிரசங்கத்தை குறித்து கவனிக்கிற வேலை. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை அதிசயங்களை ஜனங்கள் கேட்டு அவனால் பிலிப்பால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அப்போ வசனத்தை கேட்கிறதுல கூட நமக்கு ஒருமன ஆவி அவசியம் இருக்கணும், ஒருமன ஆவி இருக்கணும். அடுத்து கடைசியா அது 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். அங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. எடுக்கிற விஷயத்திலும் அங்கே கப்பல் ஏறி நாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் 15:26 வசனம் வாசி. எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களுக்கு அனுப்புகிறேன், ஒருமனப்பட்டு அல்லேலூயா, ஒருமனப்பட்டு கூடினது எங்களுக்கு ரொம்ப நலமா, ரொம்ப சந்தோஷம். அந்த ஒருமனம் இருக்கணும். கப்பல்ல படகு போட்டை தள்ளிட்டு போவாங்க கடல்ல, தெரியுமா? அந்த போட்டை தள்ளும் போது
எல்லோரும் ஒரே கோஷம் போட்டு ஒரே முடத்தல் தான். அது ஓடும், அலை அடிச்ச உடனே அந்த அலையோட கூட படகு இவங்களும் வந்துடும். மறுபடியும் அலை மூவ் ஆகும்போது அப்படியே நகர்த்தி 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 அதுல ஒரு மனதோடு கூட அந்த செயல்பாடு அவங்க செய்யலன்னா போட்டு கடலுக்குள்ள போகுமா? இவங்க எதிர்பார்க்கிற அந்த மீனை அவர்களால் கொண்டு வர முடியுமா? தேவையோடு இருக்கிற மக்களுக்கு அந்த மீன் வந்து பரிபூர்ணம் அடைய முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்கிறதற்கு கூட ஒரு மனம் இருக்கணும். ரெண்டாவது செயல்படுவதற்கு நமக்கு என்ன இருக்கணும்? இப்போ நம்ம சபையில இந்த ஒரு மன ஆவி இருக்கிறதா? யோசித்து பாருங்க. ஒரு மன ஆவி இருக்கிறதா? இல்லை என்றால் எங்களுக்கு ஆண்டவரே அந்த ஒரு மன ஆவியை கொடும். எங்களுக்கு எந்த விதமான போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடாது. எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அங்கே இருப்பவர்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய சகோதர சகோதரிகள். எங்களுக்குள்ளே அந்த தெய்வீக அன்பு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், இந்த சபை என்பது ஜெபிக்கிற கூட்டம். சபை என்பது என்ன? ஜெபிக்கிற கூட்டம். முதல் சொன்ன ஒருமனம் உள்ள கூட்டம். சபை என்பது ஒருமனம் உள்ள கூட்டம். இரண்டாவது காரியத்தை சொல்றேன், ஜெபிக்கிற கூட்டம். எது கேட்டாலும் ஜெபிப்பாங்க. எதை செஞ்சாலும் ஜெபத்தோடு செய்வாங்க. இல்ல, ஏதாவது நம்ம ஒரு விருது வைக்கிறோம், விசேஷமான கூட்டங்களை வைக்கிறோம்னா அதை எடுத்த உடனே பரிமாற விரும்ப மாட்டேன்னு சொல்லுவோம். ஐயரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஐயா வாங்க ஜெபம் பண்ணிருங்க, கொடுத்துருவோம். இல்ல, ஆகவே எதை செய்தாலும் ஜெபம் என்கிற அடிப்படை. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 25. நான் வேகமா போயிடுவேன். 1:25 எல்லாம் அப்போஸ்தலர் தான் எடுக்க போறேன். தேவனை தெரிந்து கொண்டவர்களை எங்களுக்கு காண்பித்தவர்கள் என்று ஜெபம் பண்ணி விட்டோர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். என்ன பாருங்க, சீஷர்களை நியமிக்க வேண்டும். மொத்தம் எத்தனை பேரு? 12 பேர். அதுல ஒருத்தர் செத்துட்டார். இப்போ ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். இதை எடுக்கிறது கூட எனக்கு அதிகாரம் இருக்கு. நாங்க சொல்றவங்கள தான் எடுக்கணும். நாங்க யாரை காட்டுறோமோ அவங்கள தான் நிற்கணும். அப்படியா? இல்ல, அங்க என்ன இருந்தது? உங்களுக்கு ஒரு மனம் இருந்து ஒரு மனிதனை ஊழியத்திற்கு எடுப்பதற்கு முன்பதாக அவர்கள் ஜெபிக்கணும். முதலாவது ஜெபம் நமக்கு தேவை. எதற்கும் எதையும் செய்வதற்கு முன்பதாக நம்ம வீட்டுல இருந்து புறப்படுறோம், ஜெபிச்சுட்டு புறப்படுங்க. ஒரு காரியத்தை துவங்குறீங்க, ஜெபித்துட்டு துவங்க. எல்லாவற்றுக்கும் முதன்மையானது ஜெபம். ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஜெபிப்பது அவருடைய வேலையா இருந்தது. 1:14 வாசிக்கும் போது ஜெபம் அவர்களுக்கு வேலையா இருந்தது. 4:31 வாசிக்கும் போது அவர்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள். அதுக்கப்புறம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம், 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் போது உபவாசித்து ஜெபித்தார்கள். 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது விடாப்பிடியா ஜெபித்தார்கள். அப்புறம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வீட்டிலே ஜெபித்தார்கள். நிறைய வசனத்தை வாசித்திருக்கு. 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் 19. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி வீட்டுக்கு ஏறினான். நான் என்ன பண்ணாங்களா? ஜெபம் பண்ணதுக்கு வீட்டில். இன்றைக்கு கர்த்தர் ஜெபிப்பதற்கு நமக்கு வீடுகளை கொடுத்தார்ல. 45 நாட்களாக எல்லா வீடுகளிலும் ஜெபம். யாரும் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்காம இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வீடுகளிலும், வீடுகள் தோறும் அவர்கள் ஜெபித்து அப்பமிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது போல அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறது. வீடுகளிலே அவர்கள் ஜெபித்தார்கள். அடுத்தது 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் 16:13. ஒரு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தார். வழக்கமாய் ஜெபிப்பதற்கென்று ஒரு இடத்தை தேர்ந்து கொள்கிறார். நானெல்லாம் இளமை பருவத்தில் ஜெபிக்கும் போது நேரத்தையும்
இடத்தையும் தெரிந்து கொள். காலை நேரத்தில் கிளம்பிடுவேன், தனித்து போய் நின்றுட்டு சத்தம் போட்டு ஜெபிப்பேன். ஏன்னா அது காடு, யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆகவே விடிய காலம் 3:30 மணி 4 மணிக்கு ஒரு சத்தம் கேட்குதுன்னா அது ராஜேந்திர சத்தம் தான். முந்திரி தோப்புகளுக்குள்ள போய் உட்கார்ந்துருவேன். யூக்ளிப்டஸ் மரம் தோப்பு, அந்த தோப்புல உட்கார்ந்து கொண்டு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் அதிகமாக இருந்தது. ஜெபத்தை அதிகமாக எங்களுக்கு வெஸ்லே அவர்கள் தான் எங்களை அதிகமாக அந்த இளமை பருவத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தார். ஜெபிப்பதற்கென்று ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளுதல். அடுத்து சொல்றாரு, முழங்கால் படிட்டு ஜெபம். 20ஆம் அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். வாசிங்க 3வது வசனத்தை வாசிங்க. 23. அங்கே 3 மாதம் வந்ததற்கு பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதா இருந்தபொழுது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். 36வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படிட்டு எல்லோரோட கூட ஜெபம் பண்ணினான். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினான். ஒரு திருச்சபை என்பது ஜெபிக்கின்ற ஒரு கூட்டம். சபை என்பது என்ன? ஒரு மனம் உள்ளவர்களுடைய கூட்டம். அடுத்தது ஜெபிக்கிறவருடைய கூட்டம். இப்படி ஒரு ஜெபத்தினுடைய வாஞ்சைகளை நிறைய சொல்லிட்டு போலாம். அவர்கள் வல்லமையாக ஜெபித்தார்கள். ஜெபித்ததுனால அவங்களுக்கு கிடைத்ததான காரியத்தை மட்டும் நான் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இல்லை, ஜெபம் பண்ணிட்டு இருந்தா என்ன கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன கிடைக்கும்? இப்படி ஜெபிப்பதனால அவர்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல தேவ வல்லமை நிறைந்தவர்களாக காணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:3. அவர்களை குறித்து சாம்பலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். 10:10. அப்போஸ்தலர் 10:10. அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயுதம் பண்ணுகையில் அவன் ஞான பசி அடைந்து வானம் திறப்பதற்காகவும் நல்ல கவனிக்கணும். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறக்கிறதாகவும் 4 முனைகளிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான இறங்கி தரிசனத்தை ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு தரிசனங்களை காண்பிக்கிறார். தரிசனத்தின் மூலமாக நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அடுத்தது தேவ தூதருடைய உதவி கூட கிடைக்கும். 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல தேவதூதருடைய உதவி கிடைக்குது. ஜெபிக்கிறதுனால இரும்பு கதவுகள் திறக்கப்படுகிறது. ஜெபிக்கிறதுனால சங்கிலிகள் கட்டப்படுகிறது. 12:10, 12:7 அது பார்க்கலாம். நோய்கள் சுகமடைகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 28:8 மரித்தவர்கள் உயிர் பெறுகிறார்கள். 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல வாசிக்கலாம். அது மரித்தவர்களும் 9ஆம் அதிகாரம் பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றார். கண்களை திறந்து பேதுரை பார்த்து உட்கார்ந்திருந்தார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரேதம். பிரேதம் என்றால் செத்து போன பொணம். ஜெபம் தரிசனத்தை மட்டும் நாம் காண்கிறது அல்ல, நமக்கு அநேக கிருபைகளை கொடுக்கிறது. தேவ தூதர்களை நம்மகிட்ட வர செத்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும். என்ன சொன்ன? 2வது, சபை என்பது ஜெபிக்கின்ற கூட்டம். ஜெபத்தில் வெற்றி பெறுகிற, ஏதோ உட்கார்ந்து 4 பேரோட நடுவில் நம்மளும் ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு போறது அல்ல. நம்முடைய ஜெபம் வெற்றி பெறுகிற ஜெபம்.
விடுதலையை வாங்கி கொடுக்கிற ஜெபம், பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற ஒரு ஜெபம். அல்லேலூயா. பாருங்க, கோர்ட்டு திறக்க சொல்லி கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருச்சு மதுபானத்துல, டாஸ்மார்க்க திறக்க. அதுக்கப்புறம் அவன் திறக்கிறானோ திறக்கலையா, அது ரெண்டாவது விஷயம். ஆனா ஜெபம் அதே கோர்ட்டு மூட சொல்லி உத்தரவு. அல்லேலூயா. எந்த கோர்ட்டு திறந்துருங்கன்னு சொன்னதோ அதே கோர்ட்டு முன்ன உத்தரவு கொடுக்குது, மூடுங்க. இது மனுஷனால் ஆனது அல்ல, இது தேவனால். ஜெபம் கேட்கப்படுகிறது. அவங்க மறுபடியும் மூடுறாங்களா திறக்கிறாங்களா, அது அவங்களுடைய வேலை. மேற்கொள்ள மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க, எங்க போகட்டும் செய்யட்டும். பட் திறக்கப்படபடி சொன்ன அதே கோர்ட் மூடும்படி சொல்ல வைத்தது நம்பிக்கை. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது அசட்டாயா எண்ணுவது அல்ல, அது நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அடுத்தது, இந்த கூட்டம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற கூட்டம். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற கூட்டம். 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். மனோவாஞ்சையாய் வசனத்தை கேட்டுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் காரியம் இப்படி இருக்கிறதா, எவ்வளவு ரகசியம் இருக்கிறதா. ஆகவே திருச்சபையா வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நற்குணசாலிகளாக இருக்க வேண்டும். நிறைய வசனம் யோவான் 5:39, 2 தீமோத்தேயு 3:14 அவர் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார். அப்போ ஒரு மனம் மட்டும் இருந்தால் போதாது, ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் போதாது. மூன்றாவது காரியம், வேத வசனங்களை ஆராயக்கூடியவர்களாக இருக்கணும். நாலாவது, இறுதியா சொல்லி முடிக்க போறேன். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற நீங்கள் ஆராய்ந்து பார்த்த வேத வசனங்களை சுவிசேஷமாக அறிவிக்க கடந்து போகும். சுவிசேஷம் வளர வேண்டுமானால் அதுதான். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்துவிட்டு அமைதியாய் போய் படுத்து தூங்கி விடுவதல்ல. நீ அறிந்து கொண்ட சத்தியத்தை மற்றவருக்கு வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபை என்பது சுவிசேஷம் அறிவிக்கிற மக்கள் அல்லது சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற கூட்டம். இவர்கள் எங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க, நிறைய ஒரு பட்டியல்களை நம்ம கொடுக்க போகலாம். 2 கொரிந்தியர் 5:14 வாசிக்கலாம். சீக்கிரமா நாம அது மட்டும் வாசிக்கலாம், அப்புறம் தொடர்ந்து போயிட்டு இருக்கலாம். கிறிஸ்துவின் அன்புகளை நெருங்கி ஏவுகிறது. எல்லாருக்காக ஒருவரே மரித்திருக்கிற எல்லா மரித்தவர்களிலும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு பிழைக்காமல் தங்களுக்காக மரித்து இழந்தவர்களுக்கு பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். இங்க அழகான ஒரு பிரசங்கம். எனக்காக நான் பிழைக்காம என்னை பிழைக்க வைக்கிற கர்த்தருக்காக நாங்கள் ஜீவிக்க வேண்டியதாக இருக்கிறது. சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். காவலில் இருந்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது, கல் எறிந்து கொள்கிறவர்கள் மத்தியிலே சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டது, தொழுவ மரத்திலே கட்டி வைத்த நிலைமையிலே அவர்களுக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டது, தன்னுடைய சொந்த ஜனத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, காவல்துறை காவல் காக்கிறவர்களுக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஜனாதிபதிகளுக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வழியிலே இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, சபைகளிலே சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வீடுகளிலே சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, சந்தைகளிலே சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் திருச்சபையாரா? ஒரு கேள்வியை கேட்டுக்கொள். நான் சபையா?
ஆண்டவர் சொல்றாரு, எது ஆலயம்? நீங்களே ஆலயம். இந்த ஆலயத்திலே கூடியிருக்கிற நாம் திருச்சபை என்கிற அந்த ஒழுங்கின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் நிலைத்திருப்போமானால் தேவன் நம்மை மிகுதியான ஆசீர்வாதத்தினால மிகுந்த ஆசீர்வாதத்தினால நிற்போம். இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள், சபை என்பது ஏதோ வேடிக்கைக்காக வருகிற இடம் அல்ல. சபை என்பது ஒரு பொழுதுபோக்குக்காக வருகிற இடம் அல்ல. சபை என்பது ஏதோ கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோமே என்கிற அந்த அடிப்படையில் வருகிறவர்கள் அல்ல. சபை என்பது ஒரு மன ஆவி உள்ளவர்கள் கூடுகிற கூட்டம். சபை என்பது ஒன்று கூடி ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிற கூட்டம். சபை என்பது ஒரு மனதோடு கூட வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கூட்டம். சபை என்பது சுவிசேஷங்களை அறிவிக்கிற கூட்டம். அப்பொழுதுதான் எல்லாம் பல்லீகி பெருகும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தின மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடு. நான் சொன்ன யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்ய கட்டளை இடுங்கள். சீசர்களை சுவிசேஷம் அறிவிக்கும்படி அனுப்பினாரா? 2 பேராக பிரித்து அனுப்பினாரா? நீயும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சபை வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல யோசிக்கிறோம். நாம் சத்தியத்தை சொன்னால் நம்மை குறித்து அவர்கள் ஏதாவது தவறாக நினைப்பார்களோ என்ற ஏக்கம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் சபையார் என்கிற உணர்வு என்பது ஒரு மனம் உள்ள கூட்டம், ஒரு மனதோடு ஜெபிக்கிற கூட்டம், ஒரு மனதோடு வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற கூட்டம், ஒரு மனதோடு எழும்பி கர்த்தருடைய சுவிசேஷத்தை உலகம் எங்கிலும் பிரசங்கிக்கப்படுகிறதான ஆயத்தமாக்கப்பட்ட கூட்டம். இதுதான் சபை. ஆகவே இந்த சபைக்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய இசை பாடல் புத்தகத்திலே 257வது பாடல், என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்ல கூடாது. 257வது பாடல் சரணங்களை பாடும். என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்ல கூடாது. என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்ல கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்ல கூடாது. என்னை என் ஆனந்தம் சொல்ல கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் என்றார் மகிழ் கொண்டாடுவோம். மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடிய வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடிய வந்த நாதனை போற்றிடுவோம். என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்னை என் ஆனந்தம் என்னை என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன்
ஜெபிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, நீர் பரிசுத்தமாக்கி கொடுக்கப்பட்டதான இந்த உன்னதமான பரிசுத்த நாளிலே திருச்சபையாரோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறீர். தந்தை கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சபை என்பது என்ன என்பதை என் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனம் உள்ளவர்களாய் ஆண்டவரே ஒருவோடு ஒருவர் ஏக சிந்தையோடு கூட ஆண்டவரை கூடியிருந்து அவர்களோடு கூட நிலைத்திருக்கிற அனுபவத்தையும், ஒரு மனதோடு கூட நாங்கள் ஜெபிக்கிற உணர்வையும், ஒரு மனதோடு கூட வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறதான கிருபைகளையும் ஆண்டவரே நாங்கள் அறிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதான துணைச்சலுள்ள கூட்டமாய் எங்களை மாற்றும்படியா இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ளாய் இப்படி பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த சுவிசேஷத்தின் ஆண்டவரே இந்த காணொலி மூலமாய் கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிறந்த நாள் காண்கிற தீப புஷ்பாவுக்காகவும், ஆண்டவரே ரேகாவுக்காக, ஷாலோவுக்காக, ஷீபாவுக்காக, அனிதாவுக்காக, பத்மாவுக்காக, ஆண்டவரே வின்சிக்காக சமூகத்தில் ஜெபிக்கிறோம். என் கர்த்தராகிய நீர் அவருடைய ஆயுசு நாட்களை பெருக செய்வீராக. திருமண நாள் காண்கிறதான திரு ஸ்டீவன் திருமதி ஷீலா மார்கரெட்டுக்காக ஜெபிக்கிறேன். திரு சந்திரபான் சிங் திருமதி ஷிபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திரு பிரேம் அருள் சுகுமார் திருமதி ஆண்டவரே புஷ்பலதாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லற வாழ்க்கையில இன்பமாய் மகிழ்ச்சியோடு வாழவும், சமாதானத்தின் தேவன் அவர்களை இணைப்பிரியாதபடி பாதுகாத்து கர்த்தருடைய மகிமையினால் அவர்களை முடிசூட்டும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். இப்போது நீர் கடந்த வாரம் எங்கள் திருச்சபையை கண்ணோக்கி பாரும். எங்கள் திருச்சபை மூப்பர் குழுக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். விசேஷமாய் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்களுக்காக, டைரக்டர்ஸுக்காக, ஆண்டவரே கொர்னேலியஸ் ஆண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஐஎம்எம் மிஷனரிகளுக்காக, யூத்துக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே லீதாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் மூலமாய் ஆண்டவரை செயல்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் தெய்வீக பிரசன்னம் துணை இருக்க கர்த்தராகிய நீர் நம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு வராதபடி காத்து கொண்டிருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் நாங்கள் முகமுகமாய் சந்திக்க போகிறோம் என்கிற ஆவலோடு கூட காத்திருக்கிறோம்ப்பா. அந்த ஆசைகளை நீர் நிறைவேற்றுகிற நாட்கள் நெருங்கி விட்டதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தாழ்பாளர்களையும் திறந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியான வாசல்களை ஆண்டவரை நீர் துரிதமாய் எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸில் இருந்து ஆண்டவரை பாதுகாப்பித்தார். ஆசீர்வதி. இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணைக்கும் சமாதானம் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களில் உம்மத்திலே திருச்சபையார் மத்தியிலேயும் நீடித்து நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரம். ஹல்லேலூயா. ஆமென்.